ஹலோ லிக்கனம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு இப்போதான் எந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு? இப்போ 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கையில வேர்த்து விட்டுது. அதனால திருப்பி போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் ஃபேனை போட்டு. அப்புறம் இன்னைக்கு டே ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு தானே இருக்கும். ஆமாம். வைக்கையாக தான் இருக்கும். ஆமாம். என்னன்றது என்ன மீன் இன்னைக்கு வடையெல்லாம் வச்சுருக்கீங்க பக்கத்தில்? இப்போ பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கேன். வடை பருப்பு வடை. பருப்பு வடை சூடாக இருந்துச்சா அதனால வாங்கிட்டு வந்துருக்கேன். வடைக்கு நமக்கு பருப்பு வடை பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடியெல்லாம் வலிகம்மா இன்னைக்கு டே பிளானிங்? இன்னைக்கு காலையில் சப்பாத்தி போடணும். சப்பாத்தி போட்டு ஏதாவது பண்ணணும். மதியம் இந்த காயெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு 10 ரூபாயா? ஆமாம். கேரட் 10 ரூபா, அவரைக்காய் 10 ரூபா. பச்சை மிளகா தான் இருக்குது. ஏன் வாங்கினேன்? அது அவங்க எடைக்கு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வியாபாரங்கிறனால போட்டிருக்காரு. அது ஃப்ரீ தான். பீன்ஸ் 10 ரூபா. தக்காளி எவ்வளவு? தக்காளி 25. அரை கிலோ? 1 கிலோ. 1 கிலோ. இது எவ்வளவு? புடலங்காய் 10. இது இன்னைக்கு வாங்கிட்டு வந்த காய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பழுத்த பப்பாளி பழம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிக்குது பாருங்க. நேற்று பறிச்சோம்ல, அது நேற்று பறிச்சது. ஆனால் 3 நாள் ஆகும் பொருக்கு பழுக்க. அப்படி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் மழை வரையிலே நம்ம பழுத்துட்டோம்ல. ஆமாம். கொஞ்சம் மஞ்சளாக இருந்த உடனே பறிச்சிட்டோம் நம்ம. அப்புறம் மம்மி இன்னைக்கு காலையில் விரதமாக இருக்கணும். விரதமாக இருக்கணும்னா நீங்கள் என்னென்ன சமைப்பீங்க? விரதம்னா சாம்பார், பொரியல், இதுதான். டீத்தூள் கொட்டணும். புதுசு வாங்கிட்டு வந்ததா? புதுசு வாங்கிட்டு வந்தது இல்லை, பழசே இருக்கு கொஞ்சம். அந்த ஊதாடுப்பில் வைக்கலையே எல்லாமே ஒரே மாதிரி திங்ஸாக தெரியுதுல்ல மம்மி? அப்படி தானே? நல்லா இருக்குல்ல? இந்த டப்பி நல்லா இருக்கா? பிளாக் நல்லா இருக்கா? இதுவும் நல்லா தான் இருக்குது, பிளாக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பிளாக் வந்து நீளம் கூட. ஆமாம். இது வந்து நீளம் கம்மி, அகலம் கூட. ஆனால் ரெண்டுமே புது டப்பி. ஆமாம். மதியம் லஞ்சுக்கு மம்மி? லஞ்சுக்கு ஏதாவது இந்த காய் சாம்பார் பொரியல் ஏதாவது அப்படித்தான் பண்ணிக்க வேண்டியது. விரதமாக இருக்கிறதுனா என்னென்ன ஒர்க் பார்க்கணும்? வீடு வாசலாம் துடைக்கணும். இது தலைக்கு குளிச்சு செருப்பு போடாமல் சைவமாக சாப்பிடணும். செருப்பு போடக்கூடாது. இன்னையிலேருந்து விரதம் ஃப்ரெண்ட்ஸ். 3 days. ஆமாம். இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு. நாளான்னைக்கு பால் கூட எடுக்கிற வரைக்கும் விரதம். ஏன் மம்மி? ஆமாம். அதுக்கு மேலே என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா? அதுக்கு மேலே என்னத்தை சாப்பிட போகிறோம்? அன்னைக்கு மத்தியானம்ல, அப்புறம் மறுநாள் தான் டயர்டாயிடும். புதன்கிழமை தான் அப்புறம். வலிக்கு நம்ம எத்தனாவது ஆண்டு பால் கூட எடுக்கிறீங்கன்னு வருஷம்லாம்? அது தெரியல. நம்ம வந்ததுலேருந்தே எடுக்கிற மாதிரி வந்து ஒரு வருஷம் விட்டுட்டோமா? தெரியல. 99 வந்தோம். 99? 2019. 99 தான் வந்தோம். இந்த ஊருக்கு வந்ததா? ஆமாம். 2000 வச்சுக்க 25 வருஷம் ஆச்சு. பெண்ணை காலையில் உங்கள் பாசு பொண்டாட்டியை பார்த்தேன். அப்படியா? எங்கண்ணா பார்த்த? அங்கே பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க ஊருக்கு. அங்கே ஆறாந்தரவில் என்னைக்குன்னு சொல்லி கட் அவுட் வச்சிருந்துச்சு. நான் டேட்டு பார்க்க மாட்டேன். செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். திருவிழாக்கா? செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆறாந்தரவிழா செவ்வாய்க்கிழமை. ஆறாந்தரவிழானா 7, 8, 9 வியாழக்கிழமையா தேரு? தெரில எப்போ வருதோ. சரி, பால் நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க காய்ஸ். விளக்கு இப்பவும் ஏற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வெள்ளணும்.
வலிக்கிற மம்மி இப்போல்லாம் பூ வைக்கிறது இல்லை. பூ இல்லை செம்பருத்தியில். நேற்றுக்கு ஒரு பூ பறிச்சு வச்சுனேன். சாப்பிடுங்க. அதெல்லாம் வாடி வச்ச சாயந்தரம் வச்சா வாடி போயிடும். அப்பவே எடுத்து போடணும். நம்மளதே மல்லிகைப்பூ செடி வைக்கிறோம், அது ஒன்று கூட ஒழுங்கா நம்ம பராமரித்து அது பூக்க மாட்டேங்குது. பராமரித்து பூக்கணும்னா நிறைய பூக்கணுங்கிறீங்களா? ஆமாம், கட்டுற மாதிரி பூக்கணும், நிறைய சாமி கட்டி பூ. அது டெய்லியுமா அப்படி பூக்கும்? நிறைய செடிகளை ஒடிச்சு வச்சாவே நிறைய செடி வந்து மல்லிகைப்பூ குச்சி ஒடிச்சு வச்சோம்னாவே அது நிறைய வந்துடும். பக்கத்துல வரிசையா எல்லா செடியும் பூத்துச்சுன்னா நமக்கு ஒரு நிறைய கிடைக்கும் பூ. அப்ப நமக்கு கட்டி போடலாம் சாமி. நம்ம ஒரு செடியா வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? வலிக்கிற அம்மாவுக்கு இன்னைக்கு ஹூ இஸ் டிஸ்டர்பன்ஸ் பாருங்க. காய்கறி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ். அது மகாலட்சுமி தாய். வலிக்கிற இந்த டப்பில இருந்து இது வாங்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கிளீன் இந்தியா முத்துமணி வீட்டுல இது போடுவா, இது தீர்ந்துருச்சா? இன்னும் 2 தான் அதை வாங்கணும். அது எதுல இருக்கு? இதுல இல்லையே. ஓ, இது வாங்கணும். அப்படின்னா 40 ரூபா. அது பெருசாகவும் வச்சிருப்பா இல்லை? இந்த இதெல்லாம் கல்யாணக்கார வீட்டிலலாம் பெரிய கவர். ஆமாம், குப்பை ஏகப்பட்டது போடும். ஆமாம், அது அதுலேயே சின்ன சைஸு நம்ம வீட்டுக்கு. ஆமாம், எல்லாம் சைஸ் சரியா. இது சிஸ்டர் வீட்டில் பார்த்தீங்களா? ஆமாம், அவங்க வீட்டில் குப்பைக்கு இதுதான். அங்கிட்டு உள்ளவங்க திருச்சியில் உள்ளவங்கலாம் குப்பையை இப்படி தான் தூக்கியாந்து வைக்கிறாங்க. குப்பைக்காரத்துக்கு இந்த கவரோட தூக்கியாந்து வச்சிடுறாங்க. அதில் காஞ்சி குப்பை தனியாக, இந்த மாதிரி குப்பையை தனியாக அப்படி எடுத்தாந்து வைக்கிறாரு. போடுறவங்க அப்படிலாம் பிரிச்செல்லாம் போட முடியுமா மம்மி? இல்லை, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு. இல்லை, நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கோம், அப்போ குப்பையை பிரித்து போடுங்க அப்படின்னா பிரித்து போட முடியுமா? அப்படி இல்லை, நம்ம குப்பையை வரையில குப்பையில் கொண்டு இது போடுறோம்ல, அந்த குப்பையில தான் நம்ம பிரித்து போடணும். காய்கறி கழிவெல்லாம் மக்குமா மக்காதா? காய்கறி கழிவெல்லாம் மக்கிடும். காய்கறி கழிவெல்லாம் மக்கிடும். அது செடிக்கு போட்டாவே, செடிக்கு போட்டு தண்ணி ஊத்துறாவே அதை சாப்பிட்றோம். காலையில் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு மம்மி, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். உருளைக்கிழங்கு ஏதாவது பண்ணணும். இந்த ஒரு சிலர் வந்து இந்த காப்பு கட்டுறாங்கல்ல மம்மி, பால் கட்டுறானா, அது எது அம்மனுக்கு தான் அப்படி கட்டுவாங்களா? ஆமாம், அம்மனுக்கு தான் காப்பு கட்டுவார். இல்லையே, நம்ம சிவன் கோயிலும் காப்பு கட்டுறோம்னு தானே சொல்றாரு. சிவன் கோயில் சிவன் தானே, அதுக்கும் காப்பு கட்டுறோம்னு தானே சொல்றாரு. காப்புனா அது என்ன இழுத்து வச்சு என்ன கட்டுவா? என்ன காப்புன்னா இந்த சுத்திக்கிட்டு இருக்க இந்த இது எல்லாத்தையும் கட்டி வைக்கிறது. அதுக்கு இப்போ நைட்ல எல்லாம் எங்கே போனாலும் நமக்கு பயம் இல்லை. அதுகளெல்லாம் கட்டி வச்சிருப்பா. திருவிழாவுக்கு எல்லாரும் சரளமா எல்லா இடத்துக்கும் போகணும் வரணுங்கிறக்காதேங்க. அது இந்த பேபி சாஸ் எல்லாம் கட்டி வைப்பாங்க. அதே காப்பு கட்டி. யார் வந்து கட்டுவா? அது அதையெல்லாம் பிடிச்சி இதில் கட்டுவாங்க. அதெல்லாம் இப்போ நைட்டில் நடமாறாது. இப்போ எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம் வரலாம், எந்த கெட்ட சக்தியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. திருவிழா டயத்தில் அதுக்காகத்தான் காப்பு கட்டுறது. அது சாமி, அது காப்பு அவுத்துட்டாங்கன்னா அதுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அது எப்போ வேணாலும் அப்புறம் நைட்ல எல்லாம் உள்ளாகும். சரி, ஊருக்கு போகிறவங்க காப்பு கட்டியிருக்கையில போகக்கூடாதுன்னு? போகக்கூடாது. ஆமாம், ஊருக்கு போகிறவங்க காப்பு கட்டியிருக்கையில போகக்கூடாது. காப்பு கட்டியிருக்கையில போனான்னா உடனே வந்துடணும், காப்பு அவுக்கிறதுக்குள்ளே வந்துடணும். ஆனால் இப்போ உங்கள் அண்ணி கிளம்பி போகிறாங்க எங்கேயோ? அப்படியா? தெரியல, வந்துடுவாங்களா இருக்கும். திருவிழாவுக்கு தேருக்கு இருக்கு. திரும்ப வந்துட்டோம்னா பரவாயில்ல போகலாமா? ஆமாம், காப்பு அவுக்கிறதுக்குள்ளே வரணும். ஆமாம், அவுக்கிறதுக்குள்ளே வரணும். காப்பு கட்டியிருக்கையில போனால் காப்பு அவுக்கிறதுக்குள்ளே வரணும். 10 நாள் திருவிழா தானே, 11ஆவது நாள் தான் அவுப்பாரு. அப்படி இப்போ நைட்டில் எல்லாம் உலாவலாம் நல்லா, ஒன்றும் பயம் இல்லை. நைட்டில் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம் வரலாம், எந்த கெட்ட சக்தியும் இருக்காது. ஊரில் எல்லாத்தையும் பிடிச்சி தான் கட்டி வச்சுப்பாரு. அதெல்லாம் அப்பையிலேருந்து உள்ளது. அப்பையிலேருந்து உள்ளது. இந்தாங்க டீ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிட்லாம். டீ ரெடி ஆகிடுச்சு. டீ ரெடி ஆகிடுச்சு, வாங்க. இந்த மம்மி ஃப்ரெண்ட்ஸ்
இன்னைக்கு பீன்ஸ் சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ம். பீன்ஸை தண்ணி குழம்பு வைப்போம். கொஞ்சமாக பருப்பு போட்டு தண்ணி குழம்பு. ம். பீன்ஸு தண்ணி குழம்பு வச்சுட்டு சப்பாத்திக்கு சட்னி. தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்காயை உடைச்சி சட்னி காலையில். புடலங்காய் தோட்டல். இதான் இன்னைக்கு. புடலங்காய் தோட்டல் மதியத்துக்கு தானே? ஆமாம். இந்த வெங்காயம்லாம் கொண்டு வந்திருக்கீங்க மம்மி, அதெல்லாம் உரிக்கணுமா? வெங்காயமெல்லாம் உரிக்கணும். ஆனால் ரொம்ப இன்னைக்கு எனக்கு என்னமோ ரொம்ப வேர்த்து விட்டுருது, என்னன்னே தெரியல. போட்டிக்கொள்ள தானே மம்மி? ஆமாம், போட்டிக்கொள்ள தான். உனக்கு ஊற்றுதா இல்லையா? எனக்கு லைட்டாக ஹாட்டாக இருக்கும். எனக்கு நிறைய இருக்கு. வலிக்கணும் மம்மிக்கு போட்டிக்குள்ள உட்காந்து இருக்கிறது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, காற்று வரும். இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஊற்றுது. இந்த இதை வெயில் காலத்தை போக்குறதுக்கு என்னென்ன இளநீ குடிக்கணும்? வெயில் காலத்தை போக்குறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், மோர் குடிக்கணும், இந்த தண்ணி சத்துள்ள பழங்கள் வாங்கி சாப்பிடணும். என்னென்ன பழம் மம்மி? திராட்சை, இந்த கீரணி பழம் தான் அதில் என்னமோ பண்ணி விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால அது வாங்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. 1 கிலோ 10 ரூபாய்க்கு கொண்டாந்துட்டாங்க. இல்லைன்னா 20 ரூபா 30 ரூபாய்ங்க. 30 ரூபாய்ங்க ஒரு. ஆமாம், 1 கிலோ அநியாயம் பண்ணுவாங்க. இப்போ யாருமே வாங்கலையா? எல்லா இடத்துலையும் அப்படி குமிச்சு கிடக்கு. அப்புறம் இளநீ குடிக்கலாம். இளநீ குடிக்கலாம். ஆமாம், இளநீ எல்லாம் நல்லது. இளநீ குடிக்கலாம். ஜூஸை விட இளநீ நல்லது. ஏன் மம்மி? அது நேச்சுரலாக கிடைக்கிறனாலையா? ஆமாம், நேச்சுரல். இளநீல நல்ல எல்லா சத்துமே இருக்கு. இளநீ குடிச்சாவே உனக்கு சாப்பிட்டதுக்கு சமானம். பசி எடுக்காது கொஞ்ச நேரத்துக்கு. 80 ரூபான்னு அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் முத்தினா. அவதான் போய் வாங்கிட்டு வந்தா தாரணேஷுக்கு எனக்கும். 2 இளநீ 160 ரூபா. ஆனால் தண்ணி நிறைய இருந்துச்சு. இளநீ இயற்கையாக மரத்துலேருந்து வருது இல்லை, அதுக்கு ஒரு இது வேல்யூ தான். மரத்துலேயும் இது அது இரும்பு மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ளே காய்க்கிற இளநீக்குள்ளே எப்படி இப்படி இவ்வளோ தண்ணி வருது யோசிச்சு பாரு. அதுக்கு தண்ணி ஊற்றுறோம்ல இருக்கு. தண்ணி ஊற்றுறோம்னால அதுக்குள்ளே அந்த இளநீக்குள்ளே எப்படி இவ்வளோ தண்ணி வரும்? அது அதோட பக்குவமே அப்படின்னு ஸ்டோர் பண்ணி தண்ணியை வச்சு கொஞ்சம் வீக்கத்துக்கு ஒரு இதானே. உள்ளுக்குள்ள எப்படி தண்ணி போகுதுன்னு. ஆமா, உள்ளுக்குள்ள எப்படி இவ்வளவு தண்ணி இருக்கு யோசிச்சு பாரு. நம்ம குடிக்கிறதுக்கு 1 டம்ளருக்கு மேலே இருக்கு. ஆமா, அது வியக்கத்துக்கே ஒண்ணுதானே. ஒரு சிலருக்கு இந்த வெயில் காலத்துல இளநீ குடிச்சுக்கிட்டே இருக்கா மம்மி. இப்போ உங்க சிஸ்டர்லாம், உங்க சிஸ்டர் ஆமா சோழ பெரியம்மாலாம் இளநீ இங்கே வந்தால் இளநியாக குடிச்சுட்டு இருப்பா. ஆமாம், அதே இளநீ நொங்கு நல்லது. நொங்கு இந்த வேக்கூர் உள்ள மூஞ்சியில தடவுனான்னா இந்த நொங்கு தோலை வேக்கூர்லாம் அப்படியே கொட்டி போயிடும். நொங்கு நல்லது. வலிக்கு நம்ம என்ன நொங்கு வாங்கி சாப்பிடல நம்மளாம் என்னத்தடா. ஆனால் ராயவரத்தில் விற்கும்னு நினைக்கிறேன் இந்த இது அன்னைக்கு. அப்பவும் போய் வாங்கிட்டு வரணும் மெனக்கிட்டு. நம்ம இங்கே வாங்குறோம், அது போய் அந்த முக்கில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு கிட்ட, அங்கே வாங்கணும். வெள்ளரிக்காய் மம்மி? வெள்ளரிக்காய் நல்லதுதான். குக்கும்பர் வெள்ளரிக்காய் நல்லது. அது வச்சிருக்கா மார்க்கெட்ல. நேற்று கேட்டேன் 20 ரூபான்னு சொன்னாங்க. அதனால வாங்கல. 10 ரூபாய்க்கு தரீங்களா? நீட்டே 10 ரூபாய்க்கு தர மாட்டேன். அது கொஞ்சம் எனக்கெல்லாம் திங்க காடா இருக்கும். எலசு நொங்குல ஜூஸ் போட்டுச்சு அன்னைக்கு சங்கீதா வினோத்து. நொங்கு வாங்கிட்டு வந்துச்சு. எப்படி தெரியுமா போட்டுச்சு? நொங்கு நன்னாரி சர்பத்தும் வாங்கிட்டு வந்துச்சு. நொங்கு வந்த உடனே தோல் உரிச்சிச்சு. தோல் உரிச்சிட்டு நல்லா அதை நல்ல மிக்சியில போட்டு நல்ல மைய அடிச்சுக்கிட்ட மாதிரி அடிச்சுக்கிச்சு. அடிச்சுக்கிட்டு அதை எடுத்து ஒரு பேசினில் ஊற்றிட்டு கொஞ்சம் நன்னாரி சர்பத்தை ஊற்றி 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டியை போட்டு தண்ணியை ஊற்றி ஆற்றி 2 பேரும் குடிச்சா அது சூப்பராக இருக்குன்ட்டு. அது நல்லா பண்ணிக்குது. போய் இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் சூப்பராக பண்ணிக்குது.
அவங்க எந்த ஊரில் இருக்கான்னு தெரியல. அவங்க இருக்க ஊரில் எல்லாம் கிடைக்கும் போல். சங்கீதா வினோத்தை எல்லாம் பண்ணிக்குது, நல்லா சமத்தா சொல்லி எல்லாம் பண்ணிக்குது. அவங்க அவ்வளோ சமத்தா அப்போ இல்லை மிம்மி. ஆனால் இப்போதான் ரொம்ப சமத்தா. மணி வர வர எல்லாரும் சமத்து கூட. ஆமாம், மணி வர வர எல்லாருக்கும் யோசனை எல்லாம் இதுவாகிடுது, பல விதத்தில் வந்துடுது. மணி தான் ஒரு மனுஷனை மாற்றுது. அவங்களுக்கு எவ்வளோ மம்மி வரும்? அவங்களுக்கும் வரும். அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீடியோவில் பார்த்துட்டேன். முதல்ல மாமியா மருமக போடுவாங்க. இப்போ மாமியாவோட இது இல்லை ஒரு அவ்வளோ தூரம். இப்போ அவங்க புஷி முன்னாடி 2 பேருமே அந்த புது வீட்டிலே போடுறாங்க நிறைய. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைய? ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் பிறந்திருக்கு இப்போதான். அதுக்கு என்ன 2-3 வயசு இருக்கும். நான் அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறாங்க. அவங்க எப்படி வீடியோ போடுவாங்க? எந்த சேனல்? சங்கீதா வினோத் சேனல். இல்லை, எந்த ஜானரில் போடுறாங்க? ஹோம்லியா, வீட்டை பற்றி? சமையல் இந்த மாதிரி உள்ளது. திருவிழாவுக்கு போகிறது, நாங்கள் எங்கள் சொந்தக்காரர் சித்தப்பா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்குது. சித்தப்பா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு, திருவிழாவுக்கு ட்ரெஸ்ஸு, எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறது ஒரு வீடியோ, துணிமணி எடுக்க போகிறது ஒரு வீடியோ, அப்புறம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறது ஒரு வீடியோ, அம்மாவையும் கூட்டிகிட்டு போகுது எல்லாத்துக்கும். அப்போ அந்த வீடியோ தான் அவங்களுக்கு நல்லா ஓடுது. அதை பார்த்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் அதுங்களை வீடியோ போட்டுறாங்க. திருவிழா கோயிலில் வாங்குறதெல்லாம் போடுறாங்க. இந்த கோலமாக வாங்கும் அதெல்லாம் வீடியோ போடுறாங்க. வாசலில் ஒரு சின்ன கோலம் போட்டு வைக்குது. அவங்க சேனலும் உங்களுக்கு பிடிக்கும் மம்மி? இன்னும் வினோத் சீதா அந்த சேனல் பார்த்தீங்கன்னா அவங்க 2வது குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களும் நல்லா, அவங்களும் ஒன்றும் இல்லாமல் இந்த இது மூலம் வந்தவங்க, யூடியூப் மூலம் அவங்களுமே. கஷ்டப்பட்டு இந்த வீடை சொந்தமாக அவங்களும் முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம். அந்த வீடு வாடகைக்கு இருந்த வீடையே சொந்த வீடாக வாங்கி, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் உள்ள இடமெல்லாம் வாங்கி இப்போ தோட்டமாக்கி அதில் காம்பவுண்டு சுவர் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. ஃபுல்லாக காம்பவுண்டு சுவர் வச்சு நல்ல மேம்பாடு அவங்களும் வாழ்க்கையில். அவங்களுக்கு 54K சப்ஸ்கிரைபர் இருக்காரு. 54K சப்ஸ்கிரைபர், 54 லேக்கு, கே இல்லை லேக். அவருதான் ரொம்ப ஹையஸ்ட்டு. நல்லா பேசுது அந்த பொண்ணு. வியூஸும் மில்லியனில் போகுதுல்ல? வியூஸும் மில்லியனில் லேக்கில் போகுது, லேக்குக்கு மேலே போகுது. தெரியும், பிள்ளைக்கு குளியாட்டுறது, பொட்டு வைக்கிறது, இதுதான் போடுறாங்க. வீட்டில் நடக்கிறது அப்படியே எங்கனையோ கேமரா வச்சு வச்சு எடுத்து போடுறாரு. ஷார்ட்ஸ் எல்லாம் அதுவே அத்தனது போகுது. ஷார்ட்ஸ்லேயே அவங்களுக்கு நல்ல பணம் வரும். இந்த ஸ்டாண்ட் அங்கனைக்கு எங்கே வச்சு எடுப்பாங்களோ, மேலே எங்கேயாவது ஹோல்ட் பண்ணி வச்சுப்பா, தெரியாத இடத்துல வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ப்ராங்க் வீடியோலாம் அப்படி தான் எடுக்கிறாங்க. நம்ம எங்கேயாவது வச்சுட்டோம்னா, நீங்கள் இப்போ வந்து இங்கே டென்ஷன் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஏமாற்றி உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை வந்து ஒழிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து டென்ஷன் ஆகல, எங்கேடா அதுன்னு கேட்பீங்கல்ல, அப்போ அந்த எக்ஸ்பிரஷனை கேப்சர் பண்ணி போடுறது. இன்னைக்கு சாம்பார் தான் வைக்கணும், அதனால சாம்பார். அதுக்கு வெங்காயம் வேண்டாம், அவ்வளோதான் வெங்காயம். அந்த தட்டில் வெங்காயமாக இருக்குதா, இதுலேயும் உரிச்சு வெங்காயம் இருக்கு. உரிச்ச வெங்காயம் இருக்கு, பூண்டு இருக்கு. வெயில் காலம் என்ன எத்தனை மாதம் மம்மி? வைகாசியோடு முடிச்சிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்றைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போகலான்னு இருக்கீங்க? வைத்தீஸ்வரன் கோயில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் போயிடுவோம். இந்த வருஷம் போகணும், லீவுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். அப்புறம் அவனுக்கு ஸ்கூல் திறந்துடுவாங்க.
போன வருஷம் இல்லை, ஏதோ ஒரு வருஷமே முடிய சமயத்தில் தானே போனோம் ஒரு. ஆமாம், அப்போ கொரோனா வந்த புதுசு இருக்கு. ஓ, அதனால எங்கேயும் போகாமல் இருந்தோம். கொரோனா வந்த புதுசு. அப்போ கோயிலில் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வைத்தீஸ்வரன் கோயிலா? வைத்தீஸ்வரன் கோயில். ஆமாம், அந்த கோயிலெலாம் பெரிய கோயில் ரிப்பேர் பார்த்தா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களா? எல்லா கோயிலும் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணுவாங்க. அது அந்த ஏரியாவில் தான் தெரியும், நமக்கு தெரியாது. இல்லை, எந்த கோயிலுமே மேப் பண்ணி பார்த்தா திருப்பணி பார்த்தா இது கும்பாபிஷேகம் பண்ணுவார். இது தக்காளி எதுக்கு மம்மி? தக்காளி எவ்வளவு? 1 கிலோ 25 ரூபாய். 25. சந்தையில் 3 கிலோ 50 ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து போட்டு கெட்டு போகுது கரும்பு. இப்படி விற்கிறாங்கன்னு இப்படி வாங்கிட்டு வரக்கூடாது. 1 கிலோ அழகாக நீட்டாக இப்படி வேணுங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். எல்லாரும் வாங்கி அந்த போட்டு பாரு, நல்லாவே இல்லை பழம். 1 கிலோ இப்படி வாங்கிக்கலாம். என்ன இப்போ இதில் என்னத்தை 25 ரூபா தானே? என்னத்தை குறைஞ்சே போகுது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தானே. ஆமாம், ஒரு சிலர் வெங்காயம் சீப்பாக விற்கிதுன்னு வாங்கிட்டு வந்து போட்டு 100 ரூபாய்க்கு 6 கிலோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போட்டு அது காய போட்டு அது அழுகி போகிறது. தேவையில்லை, அப்பப்போ வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் கொஞ்சம், நம்ம என்ன புள்ள விட்டுக்காரில்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போதும். நானுமே தக்காளி இந்த வரை அம்புட்டு அணுங்கி போச்சு. கூட வாங்கிட்டீங்களா? ஆமாம், போன சந்தைக்கு முந்தின சந்தை 50 ரூபான்னு வாங்கினேன். 3 கிலோ 50 ரூபா. அது இன்னும் இருக்கா? ஆமாம், அது இந்த 2 தான் இருந்துச்சு, அதனால தான் வாங்கிட்டு வச்சுனேன். இது பாரு பழம் எப்படி இருக்கு, 25 ரூபாய்க்கு வாங்கினாலும் சூப்பராக இருக்கு, நறுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி போட்டு அப்பா குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு. வெள்ளைப்பூண்டு வைக்கணுமா? ஆமாம், வெள்ளைப்பூண்டு நம்ம இந்த இது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த புளிக்குழம்பு வைக்கலாம், நல்லா இருக்கும். மினுக்கு வத்தலா? சுண்ட வத்தல், வெள்ளைப்பூண்டு வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். பள்ளிக்கு நம்மளுக்கு புளிக்குழம்பு பிடிக்கும், சுண்ட குழம்பு பிடிக்கும். இதை வேறு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், இது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. புடலங்காயும் இதில் செய்வாள், இதில் ஹோட்டலில் புடலங்காய் செய்வார். அது ஈஸியாக நறுக்கிடலாம். ஆமாம், அதாவது ரொம்ப கஷ்டப்படாமல் செய்கிறதையும் செய்வாங்க. ஆமாம், கீரை கட்டோடு அப்படியே பிடிச்சி நறுக்கி கழுவுவாங்களோ கழுவ மாட்டாங்களோ சமைச்சிடுறாங்க. கீரையில் நம்ம வெளியே போனால் சாப்பிடக்கூடாது, வீட்டில் சமைச்சாதான் சாப்பிட்றோம். வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. வீட்டில் பண்ணுற சுத்தம் வராது கீரை. ஆனால் அவங்க குழம்பெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கிறீங்க, எசன்ஸ் மாதிரி. இன்னும் வேறு சேனல்லாம் நிறைய போகுமா அந்த இந்த பிள்ளைகளுக்கு அவங்க அதுக்குன்னே நிறைய செலவழிப்பாக இருக்கும். ஒரு வீடு எடுத்து பிள்ளைகளுக்கு ஓடுற மாதிரி பண்ணுற மாதிரி இந்த இது சின்ன சின்ன இதெல்லாம் அந்த மாதிரி சேனல் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லா போகுமா, நிறைய வியூஸ் போகுமா. அது குழந்தைங்கள்லாம் பார்க்குங்க. அந்த மாதிரி நம்ம மட்டும் மாதிரி கதை இல்லை, அது என்னமோ மாதிரி இல்லை. இந்த தார்னிஷ் பார்ப்பேன் இல்லை, விளையாட்டு கார்ட்டூன் அந்த சேனல்லாம் நிறைய பேர் அதுவும் வச்சுருக்காங்களாம். அதுக்குன்னு வீடு எடுத்து தனி கார் எடுத்து எல்லாமே பண்ணுறாங்களாம். முத்துமே அதான் சொல்லுவாள், அந்த சேனல்லாம் நிறைய போகுமா அப்படின்பா. நம்ம ஃபேமிலி இதை விட அது நிறைய போகுமா. பிள்ளைய பார்க்குங்க விரும்பி. பிள்ளைய ஃபோன் வச்சுருக்கிறது கம்மி தானே, பெரிய கதனே அதிகம் வச்சுக்கா. ஆமாம், இப்போ பிள்ளைய வீட்டில் தான் இருக்குது ஃபோனு. எந்த பெரிய இது இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையன் ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
அது மேலே அவ்வளோ ஈ முக்கிது. அது கூட தெரியல, தெரியாமல் பார்த்துக்கிட்டு. ஐயோ அவங்க அதான் சொல்கிறாங்க, ஃபோனோட முகத்தை பாருங்க. இப்போ ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா என் மேலே என்ன முக்கியதுன்னே தெரியாமல் அவ்வளோ ஈ முக்கிது. அந்த இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நம்மளுக்கு ஒரு சென்சேஷன் இருக்கும்ல, இல்லை அவனுக்கு இத்தனை இது நம்ம இதில் வருது. அதை தாண்டி வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்குது. அப்பா இப்போலாம் எல்லாம் வீடியோ உலகமாயிடுச்சு. இந்த ஆர்னேஷே வீடியோ போட்டால் சைலண்ட் ஆகிடும். ஆமாம், அவன் வேற நம்ம எது சொன்னாலும் காதில் விழுகாது. அப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை எடுத்து வைடா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறமா யோசிச்சு எடுத்து விடுவோம். அவனே கவனமாக இருக்கிற பிள்ளைதான், அதுவே இதுவாக அப்படி மாற்றிடுது. ஆனால் வீடியோ பார்க்கல போர் அடிக்கல எல்லாமே. ஆமாம், இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா போர் அடிக்குது. ஆமாம், என்ன வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்னைக்கு ஃபுல்லாக தள்ளி விட்டு பார்த்தா கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கே டைம் போகிறதே தெரியாது. அது நம்ம மூளை வேலை கிடைக்கே ஐயோ பார்க்கணுமே அப்படின்னு சுயநினைவு வந்துதான் நம்மளே எடுக்கிறோம். என்ன அப்படி போச்சு ஃபோன் உள்ள. அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஆமாம், ஆனால் எதுவும் நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கணும், எதையும் விட்டுறணும். வேணுங்கும்போது பயன்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் விட்டுறணும். அப்படிதான் இருக்கணும் எல்லாமே. என்ன நினைக்கிறேன்? ஆமாம், அதிகமாக எதையும் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஃபோன்னால ரொம்ப கெட்டு போனவங்க கம்மி தானே இல்லையா? அதுக்கு என்னமோ கேம் எல்லாம் ஆடி நிறைய பேர் கடன் நிறைய இந்த அதில் கேம் ஆடி கடனாகி சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் மோஸ்ட்லி ஃபோன் வந்து முக்கால்வாசி எல்லாரையும் வளர்த்து தான் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்கோம், பேங்குக்கு போக வேண்டாம், அது ஹெல்ப்பாக இருக்குது. அப்புறம் ஃபோன் ஈஸியாக பேச முடியும். ஃபோன்னால எத்தனை குடும்பம் சம்பாரிச்சு பெரிய ஆளாக இருக்கு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த நிறைய பேர் சம்பாரிச்சு பெரிய ஆளாக இருக்கா. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம். அம்மா கைப்பக்குவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சேனலும் அந்த அம்மா யதார்த்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என் வயசு தான் இருக்கும். தீபநேசியோட ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த சேனல் போயிட்டு இருக்கு. ஆனால் தீபநேசி இப்போ கல்யாணம் ஆகிட்டு அது ஒன்றுமே இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ஜோக்காக நல்லா இருக்கும் அவங்களோட வீடியோ. இப்போ கல்யாணம் ஆகிட்டு அங்கே ஒன்று அந்த பொண்ணுக்கு வேறு அது பேர் என்ன ஜீவிதாவா, அது ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலுக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இந்த சேனலுக்கும் பார்க்க வேண்டியது. புவன் தனியே ஒரு சேனல் வச்சுருக்காப்புல, அவங்க வீட்லேயும் 3 சேனல் வச்சுருக்கா. ஆனால் அந்த அம்மா கைப்பக்குவம் தான் ரொம்ப இதில் இருக்குது. 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் டாப்பில் இருக்கு. அந்த அம்மா குக்கரில் தான் சோறு குடிப்பாங்க, தவளையிலே சோறு குடிக்க மாட்டாங்க, குக்கரில் தான் சோறு குடிப்பாங்க. ஏதோ பால்வாடியிலேயோ சத்துணவுலேயோ அது வேலை பார்க்குறாங்க. அந்த சேனல் எத்தனை வருஷம் பார்க்குறீங்க? அதுவும் நான் நிறைய நாள் எனக்கு என்னமோ அவங்க விட்டு ஹோம்லியாக இருக்கும், அதனால பிடிக்கும். அவங்க ரொம்ப சிக்கனம் அந்த அம்மா. அவங்க வாங்கிட்டு வரதெல்லாம் 5 ரூபாய்க்கு கூட கூறு வாங்கிட்டு வருவாங்க, சந்தையில் வாங்கிட்டு வருது. நம்ம ஊர்லலாம் தரமாட்டாங்க, அவங்க ஊரில் 5 ரூபாய்க்குலாம் தருவாங்க. ஈரோடு நம்ம ஊர்லலாம் 20 ரூபாய்க்கு கம்மியாக கூரே தரமாட்டாங்க. நம்ம ஊர் ரொம்ப படிச்சு போச்சு போய். வசதி உள்ளவனே வாழலாம், இல்லாதே வாழ முடியாது. அங்கெல்லாம் 5 ரூபாய்க்கே எல்லாம் கொடுப்பாங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூறு வாங்கிட்டு வந்து காட்டுவாங்க, அதை பார்த்துருக்கேன். ஈரோடு இந்த இதெல்லாம் சொல்லி மஞ்சள் சந்தையா ஏதோ சந்தையெல்லாம் கூட நைட்டு சந்தையா ஈரோடு? ஆமாம், இந்த துணி சந்தை. ஆமாம், 3 மணி 4 மணிக்கு போய் வாங்கினோம்னா சீப்பாக துணிமணி எல்லாம் வாங்கலாம். நைட்டு. ஆமாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க போய் வாங்கலாம். நம்ம இதுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அங்கே. நான் போயிருக்கேன் அந்த சந்தைக்கெலாம். தேங்காய் பருப்பு இன்னும் பருப்பு. அந்த அரிசிக்காரர் வந்தார், கொடுத்தீங்களா? ஆமாம், கொடுக்கல. கேட்டாரா? முன்னாடி கொடுத்துட்டேன். ஆமாம், அரிசிக்காரர் வந்தார், நான் கொடுக்கல.
என்னென்ன மம்மி நறுக்கிறீங்க? இந்த இது பீன்ஸு, ம் புடலங்காய், ம் பீன்ஸ் சாம்பாருக்கு. ம் அதான் இந்த தக்காளி எல்லாம் கீழே போட வேண்டியது, நல்லா இல்லை. இவ்வளோதான் இன்றைக்கி சமையல். ஆமாம், இது அங்கே கொண்டு வெங்காயத்தட்டில் போடணும், அதுக்காக பீன்ஸ் போடுறேன். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். நான் போய் கோதுமை மாவு எடுத்துகிட்டு வருவேன். மம்மி என்ன அடுத்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டீங்களா? சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. எத்தனை சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா இப்படி சப்பாத்தி போட்டது திருப்பி இப்படி மடிச்சு முக்கோணமாக மடித்து போட்டோம்னா சப்பாத்தி அப்படி பூ பூவாக இருக்கும். தேய்ச்சிடணும், முதல்ல தேய்ச்சிட்டு திருப்பி முக்கோணமாக இது மடித்து முக்கோணமாக இப்படி வச்சு தேய்க்கணும். சப்பாத்தி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. ஆனால் இந்த மாவே நல்லா தான் இருக்குது. நான் சும்மா ஃப்ரீயாக இருக்குன்னு போடுறேன். வேறு எந்த ஷேப் போட தெரியாது, அதனால் முக்கோண ஷேப்பில் போடுறீங்களா? ரவுண்டு ஷேப்லாம் போட தெரியும் எங்களுக்கு. முக்கோண சோப்பு பாரு எப்படி சப்பாத்தி கல்லில் போட்டால் புஞ்சி வருது. ஏன் மம்மி இது உருண்டையாக போடுறாங்க? தோசையும் உருண்டையாக ஊற்றுறாங்க, இதுவும் உருண்டையாக ஊற்றுறாங்க. அதுவே இதுவாக அதுவே பண்ண தெரியும் அந்த காலத்துலேருந்தே. ஆமாம், அதே அந்த காலத்துலேருந்தே அதுக்கு ஷேப் உருவம் கொடுத்துருக்குது அதே. அதனால கட்டமெல்லாம் போட முடியாது, கட்டமாலாம் போட முடியாது அதுக்கெல்லாம். ஆமாம், இப்போதான் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி தோசை ஊற்றி கொடுக்குறாங்க, ஆற்றின் மாதிரி தோசை ஊற்றி கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்களே பிள்ளைகளுக்கு தோசை. அதெல்லாம் தான் பண்ணுறாங்களே தோசை. அதுக்குன்னே கல் வந்திருக்கு, அந்த கல்லில் ஊற்றுனா அந்த டிசைன் வந்துடும். இப்போ அதெல்லாம் விற்கிறாங்க ஆன்லைனில் தான். சப்பாத்தியாக அந்த டிசைனில் போடலாம், எல்லாமே வந்துருச்சு. வரைக்கும் நம்ம குழிப்பணியாரங்கள்ல குழிப்பணியாரம் ஊற்றுற மாதிரி தான். ஒரு நாள் அப்படி தானே பணியாரம் ஊற்றிருந்தீங்க? ஆமாம், நம்மளோட பணியாரம் வேறு மாதிரி போயிடுச்சு. அது நம்ம பணியார கல்ல எடுக்கவே வர மாட்டேங்குது நம்மகிட்ட. அது எப்போவுமே உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எடுக்க வரல. நானால அது சுடுறதே இல்லை. ஒரு சில உணவு தான் செட் ஆகுது. ஆமாம், அது நீங்கள் பணியாரத்தில் மசாலா வெங்காயமெல்லாம் வதக்கி போட்டு இட்லி மாவில் அதுவும் சுடலாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஆனால் சுட வரல நமக்கு குழிப்பணியாரக்கல்ல. எடுக்க வர மாட்டேங்குது, ஊற்றுறது ஊற்றியாருனா எடுக்க வர மாட்டேங்குது. கல்லோட எடுக்கிறது. ஆமாம், தனியாக எடுக்க வர மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? சப்பாத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி சுடுறேன், சட்னி வச்சுட்டேன். சட்னி சப்பாத்தி தேங்காய் சட்னி. நேற்று தான் உருளைக்கிழங்கு பண்ணோம், உருளைக்கிழங்கு கிடக்கனா தேங்காய் சட்னி. சப்பாத்திக்கு வேறு சப்பாத்தி பாரு சூப்பராக இருக்கும். வேறு கல் மம்மி? வேறு கல். ஆமாம், சப்பாத்திக்கு தோசை கல்லே எடுக்கக்கூடாது. இப்போ எல்லா லேடிஸுமே ட்ரெண்டாக மாறிட்டாங்க, 2 கல். ஆமாம், முன்னாடி புரியாமல் நாங்கள் இதுலேயே சப்பாத்தியும் போட்டு மறுநாள் தோசை ஊற்றுவோம், அதை எடுக்கவே வராது, பிஞ்சுக்கிட்டு போவோம். இப்போதான் அந்த தெளிவே கிடச்சிது. அது எப்படி உங்களுக்கு தெளிவு வந்தன? ஆனால் எல்லாருக்குமே தெளிவாக எல்லாருமே எல்லாம் இந்த காலத்து சின்ன பிள்ளைலாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு போய் எங்களை மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக புரிஞ்சுதுங்க. ஒரு வாட்டியில அனுபவப்பட்டாவே புரிஞ்சுக்குதுங்க. அதுதான் கிரேட் இந்த காலத்து பிள்ளைய. இந்த காலத்து பிள்ளையும் ஒரு வாட்டி அனுபவப்பட்டாவே அது அப்படிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குதுங்க. எங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு 10 வாட்டி அனுபவப்பட்டாதான் தெளிவு வருது. எங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் அதே. இந்த காலத்து பிள்ளை கிரேட்டு உண்மையில. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் தெரியாது? தெரியல. நாங்கள் இந்த காலத்தில் நல்ல அனுபவம் இருக்குது, அதுக்கு வெளி அனுபவம் இருக்குது, நல்ல டக்குன்னு புரிஞ்சுக்குதுங்க. எங்களுக்கு அது கிடையாதுல்ல, கொஞ்சம் படிச்சிருக்காங்க, வெளி அனுபவம் இருக்குது, அது நல்லா புரிஞ்சுக்குதுங்க. இந்த பழைய தோசை வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சுட்டு வைப்போம், நல்லா இருக்குது, பூவாக தான் இருக்குது தோசை. நேற்று சுட்ட தோசை. சப்பாத்தி இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி, சட்னி, தோசை இருக்கு. எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகிட்டு சாப்பிட்றோம். இது என்ன மூட வர மாட்டேங்குது, உள்ள நல்லா போகணும். வலிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இதான் இன்னைக்கு. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் இதான்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் என்னென்னா சுட சுட சாதம், பீன்ஸ் தண்ணி குழம்பு, புடலங்காய் தோட்டல், தயிர் இல்லை மோர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.